கொலை இல்லாத நாளே இல்லை, கற்பழிப்பு இல்லாத நாளே இல்லை. தமிழ்நாட்டில் தொடர்ந்துகிட்டு இருக்கு. லாக்அப் டெத் எவ்வளோ நடந்திருக்கு? எந்த ஆட்சியில் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு ஒரு ஏறத்தாழ இந்த 5 ஆண்டுகள்ல 50-60 லாக்அப் டெத் நடந்திருக்கு. முதலமைச்சரை பாதுகாக்கிறது, அமைச்சர்களை பாதுகாக்கிறது, அவங்களுக்கு மக்கள் கிட்ட இருந்து வர எதிர்ப்புகள்ல இருந்து அவங்கள பாதுகாத்து அனுப்புறது தான் காவல்துறைய பணியா இன்னைக்கு மாறி போச்சு. இன்னைக்கு பெண்கள் அச்சத்தில் வாழ்கின்ற சூழ்நிலை வந்துடுச்சு. இன்னைக்கு யாராவது வீட்டை விட்டு வெளியே போனாங்கன்னா அவங்க நல்லபடியா திரும்பி வருவாங்களான்னு கவலையோடு இருக்கிற மனநிலைக்கு மக்கள் மாறிட்டாங்க. ஒரு தனி மனித ஆட்சிங்க இது. ஸ்டாலினை உதயநிதி பாராட்டுவார், உதயநிதி ஸ்டாலின் பாராட்டுவார், அப்பனும் மகனும். இவங்க 2 பேர், அவர் ராஜராஜ சோழன், இவர் ராஜேந்திர சோழன் சொல்லிட்டு நாட்டில் இருக்கிறவங்க ஏமாளிகள் நினைச்சிட்டு இருக்காங்க. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பல முறை காரி மேடைகள்ல அசிங்கப்படுத்தினாலும் அதை நான் கவலையே பட மாட்டேன்னு சொல்லி தைரியமா இருக்கிற ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு ஸ்டாலினை தவிர வேறு யார்? குற்றவாளிகளுக்கு துணை போறாங்கன்றீங்க. துணை போலங்க, குற்றம் செய்பவர்களே இன்றைக்கு ஆளுகின்ற அதிகாரத்தை பெற்றவர்களாக இருக்கிறதால தான் அப்படி நடக்குது. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் ஆவடி குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஃபெலிக்ஸ், நல்லா இருக்கீங்களா? சார், இரும்பு கரம் கொண்டு நாங்கள் அடக்குவோம், இந்த திமுகவின் அரசு சட்டம் ஒழுங்குலையோ இல்லை மக்களை பாதுகாப்பதிலேயோ இரும்பு கரம் கொண்டு நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. ஆனால் எடப்பாடி அவர்கள் ஒரு பெரிய அறிக்கை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி இல்லை, எப்போ போய் ஒரு இரும்பு கடத்தை பயன்படுத்த போறாரு? இவருடைய கரமே இன்னைக்கு இன்னொரு 10 நாள்ல தேர்தல் அறிவிப்பு வந்ததுன்னா இவருடைய கரமே தூக்க முடியாது. அப்புறம் எங்க இவர் போய் இரும்பு கடை? 4.5 வருஷம் 4.25 வருஷமா தமிழ்நாட்டை கொலைக்களமா மாற்றிட்டு இன்னைக்கு கொலை இல்லாத நாளே இல்லை, கற்பழிப்பு இல்லாத நாளே இல்லை, போதை புழக்கத்தால் ஏற்பட்ட அராஜகம், அத்துமீறல் இல்லாத செய்தியே இல்லைன்றதுனால தானே இன்னைக்கு தமிழ்நாட்டில் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இதை கட்டுப்படுத்த முடியல. இது வரைக்கும் லாக்அப் டெத் எவ்வளோ நடந்திருக்கு? எந்த ஆட்சியில் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு ஒரு ஏறத்தாழ இந்த 5 ஆண்டுகள்ல 50-60 லாக்அப் டெத் நடந்திருக்கு. எதுக்காவது ஒரு நீதி பெற்று தந்திருக்கிறாரா? ஏதாவது ஒரு பொறுப்பா நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா அது தடுக்கப்பட்டிருக்கும். அதையும் செஞ்சிருக்காரா? இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை மட்டும் இல்லை, இன்னைக்கு பெண்கள் அச்சத்தில் வாழ்கின்ற சூழ்நிலை வந்துடுச்சு. இன்னைக்கு யாராவது வீட்டை விட்டு வெளியே போனாங்கன்னா அவங்க நல்லபடியா திரும்பி வருவாங்களான்னு கவலையோடு இருக்கிற மனநிலைக்கு மக்கள் மாறிட்டாங்க. அந்த அளவுக்கு இவங்க காவல்துறையை அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை. அவங்க காவல்துறையை இன்னைக்கு காவல்துறையா இயங்க முடியாத ஒரு பரிதாப நிலையில இன்னைக்கு முதலமைச்சரை பாதுகாக்கிறது, அமைச்சர்களை பாதுகாக்கிறது, அவங்களுக்கு மக்கள் கிட்ட இருந்து வர எதிர்ப்புகள்ல இருந்து அவங்கள பாதுகாத்து அனுப்புறது தான் காவல்துறைய பணியா இன்னைக்கு மாறி போச்சு. இன்னைக்கு காவல்துறை செயலிழந்து போச்சு. காவல்துறையும் இருக்குதா என்றது ஒரு செய்தியே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு காவல்துறை தன்னுடைய கண்ணியத்தை மட்டும் அல்ல, தன்னுடைய அத்தனை கடமைகளையும் அவங்க மறந்துட்டு இன்னைக்கு ஏதோ நாளை கடத்தினா போதுன்ற நிலையில் இருக்கிறாங்க. இன்னைக்கு காவல்துறைக்கு அதன் தலைவர் டிஜிபி பொறுப்புக்குன்னு காலியாகி ஏறத்தாழ 4 மாசம் ஆச்சு. இது வரைக்கும் அதை பற்றிய சிந்தனையே முதலமைச்சருக்கு இல்லை. ஏன் அப்படி இருக்காங்க? அந்த அசால்ட் என்ன? அதுல ஏன் அப்படி இருக்காங்க? அந்த இதுல ஏன் மெத்தனை போக்கு ஏன் இருக்குன்றது இல்லை, அதுதான் அதுக்கான, அதாவது காவல்துறைக்கு ஒரு தகுதியான டிஜிபி போடணுன்றதை விட தனக்கு உதவியான ஒரு டிஜிபி கொண்டு வரணுன்றதுல இந்த ஸ்டாலின் முயற்சி. அந்த முயற்சி சட்டம் அனுமதிக்காதனால இவர் விரும்புகிறவரு அதை கொண்டு வர முடியலை. அதனால நான் விரும்பினவங்க அந்த இடத்துக்கு வர முடியலன்னா அப்புறம் எதுக்கு அந்த பதவி? அதனால அதை நான் ஃபில்லப் பண்ண மாட்டேன். நீதிமன்றம் சொன்னாலும் கேட்க மாட்டேன், சட்டம் சொன்னாலும் கேட்க மாட்டேன். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பல முறை காரி மேடைகளில் அசிங்கப்படுத்தினாலும் அதை நான்
கவலையே பட மாட்டேன்னு சொல்லி தைரியமா இருக்கிற ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு ஸ்டாலினை தவிர அவர் யார்? இன்றைக்கு ஒரு காவல்துறையினுடைய சுப்ரீம் பவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவ்வளவு கலவரங்கள் நடந்து வருது. எங்க பார்த்தாலும் இன்னைக்கு ஜாதிய வன்மத்தோடு தாக்குதல்கள், அதுவும் ஒரு நாட்டின் இப்போ ஈரான் மேலே இஸ்ரேல் படையெடுப்பு நடத்துகிற மாதிரி ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்கிற பகுதியில் நுழைஞ்சி தாக்குதல் நடத்துகிறாங்க. தடுக்க முடியுதா இந்த அரசால்? சரி, அது தடுக்க முடியலன்றது கூட சரி, ஏதோ நடந்து போச்சு, உங்களுக்கு தெரியாமல் விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஒன்றுமே இல்லையே. அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு சம்பவம் நடக்கதானே செய்யுது. அதனுடைய சுவடு மறைகிறதுக்குள்ள இன்னொரு சம்பவம் நடக்குதுன்னா, அப்போ அவங்களுக்கு சரியான தண்டனை கிடைச்சிருந்தா, அந்த இடத்துல காவல்துறையா நடந்துகிட்டு இருந்தா, முதலமைச்சர் தன்னுடைய இரும்பு கடத்தை அங்க காட்டி இருந்தா, அடுத்த சம்பவம் 2 நாள்ல எப்படி நடக்கும்? இன்றைக்கு அதாவது தமிழ்நாட்டில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா போன்ற பல தலைவர்கள் அரும்பாடுபட்டு உருவாக்கிய அந்த சமூக நீதி, ஏற்றத்தாழ்வற்ற ஒரு நிலை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய மனித நேயம் இன்னைக்கு இருந்தா இப்படிப்பட்ட கொடும் சம்பவங்கள் நடக்குமா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஜாதி கலவரம் இல்லை என்ற ஒரு நிலையை கொண்டு வந்தோம். ஆனா இந்த 4 வருஷத்துல இவங்க தமிழ்நாட்டில் ஜாதிக்கு அடிப்படையில் சம்பவம் நடக்காத நாளே இல்லைன்னு மாத்துறாங்கல்ல. ஆனா சமூக நீதி அரசுன்னு சொல்றாங்க. தலித்துக்கள் மீது தலித் அரசியலை முன்னெடுக்கக்கூடியது திமுக அரசு தான் சொல்றாங்க. சமத்துவபுரம் உருவாக்குனது நாங்க தான் சொல்றாங்க. எல்லாமே தனக்குத்தானே பேசுற ஒரு தனி மனித ஆட்சிங்க இது. அவர் அதிகபட்சம் என்ன பண்ணுவாரு? ஸ்டாலினை உதயநிதி பாராட்டுவார், உதயநிதியை ஸ்டாலின் பாராட்டுவார், அப்பனும் மகனும். இவங்க 2 பேர், அவர் ராஜராஜ சோழன், இவர் ராஜேந்திர சோழன் சொல்லிட்டு நாட்டில் இருக்கிறவங்க ஏமாளிகள் நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு அரசாங்கத்தை மற்றவங்க பாராட்டணும். இல்லை, இப்போ நீங்கள் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றதுக்கு காரணம் அந்த கொலைகள், இது மட்டும்தானா? இது கொலைகளும் சாதிய தீண்டாமை, பெண்கள் மீதான இது, இப்போ இது எல்லா ஆட்சியிலையும் இந்த தனிநபர் விஷயங்கள் நடக்கதான் செய்யும். இது எப்படி போய் நாங்கள் கண்ட்ரோல் பண்றது? எல்லா ஆட்சியிலையும் ஏதாவது ஒரு இடத்துல குற்ற சம்பவங்கள் நடக்கும், கொலை நடக்கும், சட்ட மீறல் நடக்கும். அதை தடுக்க தான் காவல்துறையும், நடவடிக்கை எடுக்க தான் காவல்துறையும் இருக்கு. அதை நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா இன்றைக்கு குற்றங்கள் மட்டுமே நடக்கின்ற ஒரு மாநிலமா தமிழ்நாடு மாறி போச்சு. இல்லை, இன்னைக்கு காலையில பேப்பரை பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 சம்பவங்களாவது இருக்குல்ல. நீங்க அதாவது குற்றம் நடக்காதான்னா நடக்கும், ஆனா அப்படி நடக்க விடாம தடுக்கிறது தான் காவல்துறை. அதுக்குதான் காவல்துறை நுண்ணணு பிரிவுல இருந்து, உளவு பிரிவுல இருந்து எல்லாமே இருக்கு. நீங்க காவல்துறைன்றது போலீஸ் ஃபோர்ஸ் மட்டும் இல்லை, ப்ரொஹிபிஷன் அவங்க பண்ணணும். ஒரு தற்காப்பு, ஒரு சம்பவம், குற்ற சம்பவம் நடக்குதுன்னா நடந்த பிறகு நடவடிக்கை எடுக்கிறது மட்டும் காவல்துறை பணி இல்லை. அந்த குற்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடாதுன்றது கண்காணிக்கிறது காவல்துறையினுடைய கடமையா இல்லையா? நீங்க உளவுத்துறை எதுக்கு? இப்படி இந்த இடத்துல ஒரு சூழல் இருக்கு, இங்க ஜாதிய ரீதியான மோதல் வரக்கூடும், இங்க அரசியல் ரீதியான தாக்குதல் நடக்கக்கூடும், இங்கே இந்த தெருவுக்கும் அந்த தெருவுக்கும் பிரச்சனை வரக்கூடும், இந்த இனத்துக்கள் மத்தியில் ஏதோ ஒரு கருத்தாக்கத்தின் விளைவாக வரும், இங்கே கோயிலில் ஏதோ பிரச்சனை வரும், அந்த கோயில் திருவிழாவில் சம்பவம் நடக்கும்னு சொல்லி இதை உளவுத்துறை கண்டறிஞ்சு சொல்லணும்ல. எஸ்பி டிட்டாச்மெண்ட்டு எத்தனை பிரிவு வச்சிருக்கீங்க? இல்லை, இதில் எதிர்கட்சிகளுடைய பங்கும் ரொம்ப முக்கியமானது தானே. எதிர்கட்சி என்ன பண்ணும்? எதிர்கட்சி மேடதோறும் எதிர்கட்சியினுடைய எதிர்கட்சி தலைவர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் மேடதோறும் சொல்லிட்டு தானே இருக்காரு, கேட்கறது செய்யறாரு. இது ஒரு ஆட்சியான காரிகாரி துப்புறாரு. அவங்க தொடர்ச்சி போட்டு இதை விட சிறந்த ஆட்சி எங்கன்னு கேட்கிறாரு. முதலமைச்சருக்கு சுய நினைவு இருக்குன்னா தெரியல.
இன்னைக்கு இந்த நாட்டில் என்ன நடக்குது எதையுமே இல்லை. நாள்தோறும் ஒப்பனை பண்ணிக்க வேண்டியது, அலங்காரம் பண்ணிக்க வேண்டியது, போட்டோ ஷூட் நடத்த வேண்டியது, அதை எடுத்து பக்கம் பக்கமாக அரசு படத்தை வச்சு பத்திரிகையில் விளம்பரம் கொடுக்க வேண்டியது. இதை மீறி போனால் சாயங்காலம் 4 மீடியா மாஃபியாக்களை விட்டு ஸ்டாலினை மாதிரி உலகத்தில் வந்து யார் இருக்காங்க, அவரை ட்ரம்ப் கூப்பிடுறாரு, இங்கே இந்த ஜெர்மனியில் கூப்பிடுறாங்கன்னு சொல்லி எதையாவது ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இன்றைக்கு ஒரு ஊடகங்கள் எதுக்கு 4வது தூணுன்னு சொல்லுவாங்க. பத்திரிகையில் வந்து அந்த அரசினுடைய செயலிழந்த தன்மையை, மக்களுடைய பாதிப்புகளை, இன்னும் சொல்ல போனா எதிர்பார்ப்புகளை வெளியிடுவதுதான் பத்திரிகை. அதுக்காக தான் ஊடகங்கள். அவங்களுக்கு ஒரு சரியான செய்தியை சொல்லணும். அந்த செய்தியின் வழியாக அதுல குற்றம் செய்ய நினைப்பவர்கள் அதுல இருந்து திருந்தணும், அல்லது நம்ம வந்து வெளிப்பட்டுருவோன்ற பயத்துல, அச்சத்துல, அந்த குற்றத்துல இருந்து அவங்க வந்து இப்போ அதிமுக அரசு வந்து அதிமுக எதிர்கட்சி வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக முன்னா இறங்கினாங்களோ அதே மாதிரி இப்போ நாங்குநேரி விஷயங்களையோ இல்லை மற்ற கொலை வழக்குகளையோ வேற விஷயங்களையோ பெரிய அளவில் ஃபோர்ஸாக இறங்கலை. இது திமுக ஒருத்தன் சம்மந்தப்பட்டிருக்காங்கிறதுனால மட்டுமே இறங்கினாங்கன்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அத நீங்க அண்ணா நகர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த பாலியல் சம்பவம் யார் இந்த சார்னு ஒரு கேள்வி எழுப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட சட்டசபையிலேயே அதை வந்து குரல் கொடுத்தது மட்டும் இல்லை, அதை வந்து பேட்ஜ் அணிஞ்சிக்கிட்டு தொடர்ந்து போராட்டம் நடத்துறாங்க. ஆனால் அதில் என்ன நீதி கிடைச்சது? அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய புகார் எஃப்ஐஆர் காப்பி முதல் வந்த எஃப்ஐஆர் என்ன, இவர் மட்டும் இல்லை, எனக்கு மேலே ஒரு சார் இருக்காரு, அவரோட என்கிட்ட இருந்த மாதிரி இருக்கணும், என்ன பார்த்துக்கிட்ட மாதிரி பார்த்துக்கணும்னு சொல்லி அவர் கேட்டார்ன்றதான அந்த பெண்ணுடைய புகார். இதோட முடியல, இது தொடருது, இவருக்கு மேலே ஒரு சார் அவர்கிட்ட பேசுன்னு சொல்கிறாருன்னு சொல்லி தானே அவங்க புகார் கொடுத்தாங்க. அந்த செய்தி தானே வெளிப்பட்டது முதல்ல. ஆனால் காவல்துறை இந்த வழக்கை விசாரிக்கிறன்ற பேரில் எஃப்ஐஆரை மாற்றி ஷார்ட் ஷீட்டில் வந்து இந்த ஞானசேகரனை மட்டும் காட்டி அந்த கேஸை உடனடியாக சார்ஜ் ஷீட்டு போட்டு நீதிமன்றத்தில் வழக்காடி இவங்களே வழக்கறிஞரை வச்சு ஒரு வழியாக அந்த வழக்கு தீர்ப்புன்ற பெயரால் ஒரு முடிவு கட்டிட்டாங்கல்ல. நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போராடிச்சு, பல ஊடகவியலாளர்கள் குரல் கொடுத்தாங்க, பெண்ணி அமைப்புகள் குரல் கொடுத்தாங்க, எல்லாம் நடந்தது. ஆனால் இவங்க அதிகாரத்தில் இருந்த காரணத்தினால அந்த சார் அமைச்சராக இருக்கிறாருன்ற நிலையில அந்த அமைச்சராக இருக்கிற ஒருத்தர் தான் இவ்வளோ அதிகாரத்தோடு இருக்க முடியுன்றது எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் காவல்துறை விசாரிக்கணுன்ற தோணலை. குறைஞ்சபட்சம் விசாரிச்சாவது நாங்கள் விசாரித்தோம், அதில் வந்து உண்மை இல்லைன்னு ஒரு விளக்கத்தை கூட சொல்லலை. அப்படி ஒரு புகாரே இல்லைன்னு சொல்றாங்க. இவர் மட்டும்தான், வேற யாருமே இல்லைன்னாங்க. இதே காவல்துறையை தான் அந்த ஞானசேகரனை வந்து கூட்டிகிட்டு வந்து விசாரிச்சுட்டு நீ போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டாங்க. அதுக்கு பிறகு வேற வழி இல்லாமல் அவரை கொண்டு வந்து கேஸில் சேர்த்தாங்க. அதனால நீங்கள் இந்த நிலையில் இன்றைக்கு நான் எங்கேயோ ஒரு இடத்துல சம்பவம் நடக்க சொல்ல ஒரு பல்கலைக்கழகத்தில், அதுவும் வந்து ஏசியாவிலேயே சிறந்த தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் அண்ணா யூனிவர்சிட்டி. இல்லை, அந்த போராட்டம் வந்து வெற்றிகரமானது, அதை முன்னெடுத்தது ஓகே. இல்லை, மற்ற போராட்டங்களுக்கும் இதே மாதிரி இல்லை, அதுதான் சம்பவங்களுக்கும் அழுத்தங்களை கொடுத்தாங்களா? அதுதான் நான் சொல்ல வரேன். அப்படியாப்பட்ட அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு தரமான கல்வி நிறுவனம் சர்வதேச அளவில் இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு போனால் அந்த தொழில்நுட்ப கல்வி பயின்றவர்களுக்கு ஒரு தரமான மரியாதை இருக்கு. அப்படிப்பட்ட அந்த கல்லூரி வளாகத்தில் அந்த கல்வி கற்கின்ற அங்கே தங்கியிருக்கிற ஒரு மாணவி வெளியே இருந்து திமுகவை சார்ந்த திமுகவினுடைய அமைச்சருக்கு கையாளா இருக்கிற ஒருத்தர் உள்ள வந்து அந்த இடத்துல இவர் வந்து அவருடைய உல்லாச மாளிகையா உருவாக்க முடியுதுன்னா, அவருடைய பள்ளியறையை அதை பயன்படுத்துறாருன்னா, அப்போ இத வந்து அந்த மாணவி அவங்களுடைய அந்த நிலையை மறந்து தைரியமா அதை வெளியே சொல்லியும் ஒரு நீதி கிடைக்கலன்னா, நீங்க இந்த அரசை நம்பி என்ன போராட்டம் நடத்தி நீங்க நீதி பெற முடியும்? இன்னைக்கு தொடர்ந்து சட்டமன்றத்தில் எத்தனை நாள் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைமையில குரல் கொடுத்தோம்.
கடைசியில் அந்த வழக்கை வந்து நீர்த்து போக செஞ்சுட்டாங்க. அதில் அந்த சாரை தப்ப விட்டுட்டாங்க. அந்த வழக்கை வந்து ஏதோ ஒரு வழியாக அந்த குடும்பத்துக்கு செட்டில் பண்ணுறோன்னு சொல்லி ஞானசேகரனை வந்து குற்றவாளியாக காட்டி அவர் காலை ஒடிச்சோம், அதை ஒடிச்சோம், இதை ஒடிச்சோன்னு ஏதோ அவர் வந்து புது மீடியாக்கள் பார்வையிலிருந்து காப்பாற்றி கொண்டு போய் அவரை வச்சு கதையை முடிச்சிட்டாங்க. இதுதான் இவ்வளோ பெரிய சம்பவம். இந்த ஒரு சிறந்த சர்வதேச கவனத்தை ஈர்த்த ஒரு பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவத்துக்கே இவ்வளோ போராட்டம் நடத்தி கூட அதை வந்து ஒரு கண் துடைப்பு விசாரணையும் கண் துடைப்பு நீதியும் தான் கிடைச்சதே தவிர அது உண்மையான குற்றவாளிகளுக்கு ஒரு சரியான தண்டனை கிடைக்கல. அது மட்டும் இல்லை, அந்த குற்றத்தினுடைய முழுமையான விசாரணை நடத்தப்படலை. குற்றவாளிகளுக்கு துணை போறாங்கன்றீங்க? துணை போலங்க, குற்றம் செய்பவர்களே இன்றைக்கு ஆளுகின்ற அதிகாரத்தை பெற்றவர்களாக இருக்கிறதால தான் அப்படி நடக்குது. இதுதான் தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களும் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நாங்க தொடர்ந்து இதை போராட முடியுதுன்னா, இன்னைக்கு ஒரு போராட்டம் நடத்தினா நாளைக்கு 4 சம்பவம் நடக்குது. நீங்க எல்லா போராட்டத்தையும் வந்து நடத்ததான் நடத்துறோம். ஆனா அதுல மட்டுமே கவனமா இருந்து அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு நீதியை பெற முடியல. இந்த அரசாங்கமே குற்றவாளிகளை காப்பாற்றுவதோ, இந்த திமுகவை சார்ந்தவர்கள் அல்லது திமுகவோடு தொடர்புடையவர்கள், இன்னும் சொல்ல போனா கருணாநிதி மகன் ஸ்டாலின் குடும்பத்தோடு தொடர்புடையவர்கள் அது சம்பந்தப்பட்டாங்கன்னா எந்த நீதியும் கிடைக்கிறது இல்லை. இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கு என்ன நடந்தது? அவர் மேல புகார் கொடுத்தது யாரு? ஸ்டாலின் குடும்பத்துக்கு வேண்டியவங்க, உதயநிதிக்கு வேண்டியவங்கன்றதுனால தானே ஒரு முகாந்திரமே இல்லாத ஒரு வழக்குல வந்து இவங்களே ஒரு பணத்தை அனுப்புறாங்க. பணத்தை அனுப்பின உடனே அதை அவங்க கிட்ட வேலை செய்யற ஒருத்தர் பேருக்கு அனுப்பிட்டு அவர் ரிசீவ் பண்ணாருன்ட்டு சவுக்கு சங்கரை வந்து விடியகால 5 மணிக்கு கைது பண்றாங்க. அவங்க பூட்டை உடைச்சி, அதுவும் தீயணைப்புத்துறையை விட்டு அவங்க வந்து உச்சி மலையில ஏறி வந்து அவரை பிடிக்கிற மாதிரி பிடிச்சாங்கல்ல. அந்த வேகம் இந்த குற்றங்கள் செஞ்சவர்கள் மேல கண்டுபிடிக்கிறதுக்கு அக்கறை இருக்கா? அப்போ இந்த செயல்படாத அரசு இந்த குற்றங்கள் தடுக்கப்பட வேண்டும் என்றால் இந்த குற்றங்களை ஊக்குவிக்கின்ற அல்லது பாதுகாக்கின்ற அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்காமல் காப்பாற்றுகின்ற ஒரு அரசு, காவல்துறை, அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கின்ற முதலமைச்சர் மாற்றினாதான் அது முடியும். இல்ல, அதாவது இன்னைக்கு காவல்துறை ஏன் செயலிழந்திருக்கு? அதுக்கு தலைவர் இல்லை. தலைவர் இல்லைன்றத கூட ஒரு செயலிழந்த இந்த இன்னைக்கு ஒரு சரியான தலைமை இல்லாததுனால மற்றவங்க எல்லாம் தலைதறிக்கு அவங்கவுங்க விருப்பத்தை நிறைவேற்றிட்டு போறாங்க. யாருக்கும் யாரும் பொறுப்பேற்க முடியல. இந்த நாங்குநேரி தாக்குதல், அப்புறம் சிவகங்கை, மானாமதுரைன்னு தொடர்ந்து நடந்தது எல்லாமே சங் பரிவாரோட வேலைகள். அவங்க தொடர்ந்து திமுக அரசு மேல குற்றம் சொல்றதுக்காக இந்த மாதிரி சாதி மோதல்களை தூண்டுதாங்க. கஞ்சா வழக்கு, போதைப் பொருளுமே வடக்கிருந்து தான் இறக்குறாங்க. இது எல்லாமே திமுக அரசு மீது திட்டமிட்டு செய்யலாம். நான் என்ன சொல்றேன், அது வடக்கே இருந்து வரட்டும், வானத்திலிருந்து வரட்டும், தெற்கே இருந்து வரட்டும், இங்க இருந்து வந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளதான நுழைஞ்சிருக்கு. அதை தடுக்க வேண்டியது காவல்துறை தானே. இல்லைங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு வாலிபர் திருத்தணி ரயில் நிலையத்துல மீம்ஸுக்காக வெட்டப்பட்டார்ல. குற்ற சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்க சொல்ல தமிழ்நாடு தானே பொறுப்பேற்க முடியும், போலீஸ் தானே பொறுப்பேற்க முடியும். அவர் வடநாட்டுல வந்தாரு, அதனால அவர் வடநாட்டுல போய் நீதி கேட்கட்டும் சொல்லுவீங்களா? நான் என்ன சொல்றேன், தமிழ்நாடு காவல்துறை ஸ்டாலினுடைய பொறுப்புல இருக்கா இல்லையா? வடநாட்டுல இருந்து வரட்டும், வானத்துல இருந்து வரட்டும், இங்க வந்து கஞ்சா போதைப் பொருள் விற்குதா இல்லையா? அதான் பிடிக்கிறாங்கல்ல. நாங்க 300 கிலோ 400 கிலோன்னு பிடிக்கிறோம் அப்படின்றாரு ஆணையர். ஏங்க, இந்த தந்திரம்லாம் வந்து எங்களுக்கு நிறைய தெரியுங்க. இங்க போலீஸுக்கு மாசத்துக்கு ஒரு கேஸை கொடுக்குற கள்ளச்சாராயம் விற்கிறவங்க எல்லாம் ஊக்குவிச்ச அரசு தானே இது. கண்ணுக்குட்டின்னு ஒரு தடவை வச்சுக்கிட்டு இவங்க கள்ளச்சாராயம் வச்சுக்கிட்டு நானும் வந்து கள்ளச்சாராய வழக்கு போட்டேன், அவர் மேல இத்தனை வழக்கு இருக்குன்னு சொல்லி காட்டின அரசு தானே. ஆனா அதே கண்ணுக்குட்டி வித்த கள்ளச்சாராயம் நல்ல சாராயம் சொல்லி சான்றிதழ் கொடுத்த கலெக்டரும் எஸ்பியும் தானே கொடுத்தாங்க. கூட உதயசூரியன், வசந்த கார்த்திகேயன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர் பக்கத்தில் உட்காந்துக்கின்னு அவரை நடுவில் மையமாக உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் எஸ்பி, இந்த பக்கம் கலெக்டரை உட்காந்துக்கிட்டு
அவங்க வந்து வயிற்று வழியில் செத்துட்டாங்க, அவங்கள போய் கள்ள சாராயத்தில் விற்றுனா அவர் கண்ணுக்குட்டிலாம் நல்ல சாராயம் தான் விற்பார், அதனால நீங்கள் போங்க இதை வந்து திசை திருப்பாதீங்கன்னு சொன்னாங்க. அவன் மிச்சம் மீதி இருந்த சாராயத்தை குடிச்சு அடுத்த நாள் 69 பேர் செத்து போனான். ஒரு அரசாங்கம் ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா இவர் என்னவோ கலெக்டருக்கு இதுவா வேலை? நாட்டில் 1008 பிரச்சனை இருக்கு சொல்ல கலெக்டர் எட்டியே பார்க்கறது இல்லை, எஸ்பி எங்க இருக்காருன்னு தெரியறது இல்லை. ஆனா உதயசூரியன் எம்எல்ஏ கூப்பிட்டாருன்னு வந்து உட்கார்ந்து சர்டிபிகேட் தர்றாரு. இவர் என்ன மருத்துவரா? மெடிக்கல் சர்டிபிகேட் தர்றதுக்கு அவருக்கு வயிற்று வலியில் செத்தாரா, சாராயத்தில் செத்தாரான்னு இவர் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொன்னாங்க? இது ஒரு ஜனநாயக நாடு தானே. எந்தவித ஆதாரமும் இல்லாத ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர், ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் ஒரு பொறுப்பற்ற செய்தியை, ஒருத்தருடைய மரணத்தை கூட கொச்சப்படுத்துறாங்க. அவங்க எப்படி செத்தாங்கன்றது கூட ஒரு சரியான சான்று தர முடியாத அளவுக்கு இவர் சொல்றாரு. அதன் அடிப்படையில் தானே அந்த மருத்துவ அதிகாரி என்ன பண்ணுவாரு? இவங்க அந்த இறப்புக்கு பிறகு அதை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவர் எப்படி செத்தாருன்னு சொல்றா, அதுல வந்து அவர் சாப்பிட்டது சாராயத்துல விஷம் இல்லைன்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்து அந்த அறிக்கையை காட்டினாருன்னா அவர் கடமையை செஞ்சாருன்னு சொல்லலாம். இல்லை, அப்போ வந்து அரசு காவல்துறையும் அமைச்சர்களோ இல்லை எம்எல்ஏக்களோ இவங்க கண்ட்ரோல் இல்லைன்றீங்களா? காவல்துறை என்பது ஸ்டாலினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கு, அவங்க குடும்பத்தினுடைய ஆக்கிரமிப்பில் இருக்கு. அதனால அவங்க கட்சிக்காரங்க இன்னைக்கு காவல்துறையை ஏவல் துறையா வச்சிருக்காங்க. அதனால காவல்துறையும் சேர்ந்துதான் குற்ற செயல்களில் செயல்படுறாங்க. குற்ற செயல் செய்யலைங்க, காவல்துறை துணை போறாங்க. நான் சொல்றேன், காவல்துறையுடைய குற்ற செயல்ன்றது தனியா நீங்க பார்க்க தேவையில்லை. அவங்க கடமை தவறினாவே குற்றம் தான். அவங்க செய்ய வேண்டிய கடமையை, செய்ய வேண்டிய டியூட்டியை அவங்க செய்யாம அதை வந்து கண்டும் காணாம ஒதுங்கி போனாங்கன்னாவே அது குற்றம் தான். அதனால காவல்துறை குற்றம் செய்யணும், அவங்க போய் செய்யணுன்றது இல்லை. நடக்கிற விஷயத்த கண்டுக்காம போனா எத்தனை இடத்துல கஞ்சா பிடிக்கிறாங்க, பிடிக்கிற கஞ்சாவை காவல்துறையை சார்ந்தவங்கள வெளியே வைக்கிறாங்க, அவங்கள வழக்கு வருது. நான் எதுக்கு சொல்றேன்னா, அந்த அச்சமற்ற நிலை அவங்களுக்கு ஏன் வருதுன்னா, எது செஞ்சாலும் நம்மளை மேல காப்பாற்றுவாங்க, எது செஞ்சாலும் கேட்க மாட்டாங்க, நம்ம எது ஒன்றா செய்யலாம் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்க சொல்ல. ரெண்டாவது, இப்போ ஒரு டிஜிபி இருந்தாருன்னா, அவர் உத்தரவு போட்டாருன்னா அதுக்கு கீழே இருக்கிற டிஐஜி, எஸ்பி அவங்கெல்லாம் அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு அனுப்புவாங்க. இன்னைக்கு அந்த நிலை இல்லைல்ல. நீங்க நேரு மேல இடி வந்து புகார் கொடுத்தாங்க, 3 புகார் கொடுத்தாங்க. 888 கோடி ஒன்று, 1700 கோடி ஒன்று, இன்னொரு புகார், 3 புகார். அது ஆதாரத்தோட ஒன்று 210 220 பக்கத்தோட அவங்க கொடுக்குறாங்க. ஒரு சாதாரண ஒரு புகார் கொடுத்தா என்ன செய்வாங்க? காவல் நிலையத்தில் போய் யார் புகார் கொடுத்தவங்கன்னு பார்க்க மாட்டாங்க. யார் புகார் கொடுத்தாலும் அது உடனே சிஎஸ்ஆர் பண்ணுவாங்க. சிஎஸ்ஆர் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு அதை விசாரிப்பாங்க. இவங்க ஒரு மத்திய அரசனுடைய நிறுவனம் மணி லாண்டரிங்க இந்தியாவில் தடுக்க கடமைப்பட்ட ஒரே நிறுவனம் இடி. அவங்க கொடுத்த புகாரையே இவங்க வந்து மணி லாண்டரிங் நடந்திருக்கு, இந்த பணம் வெளிநாடுகளுக்கு போயிருக்கு, அது யார் மூலமா போச்சுன்ற ஆதாரங்கள் கூட என்கிட்ட இருக்கு, நீங்க இதை வந்து எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்றாங்க, விசாரிங்கன்னு தான் சொன்னாங்க. அவங்க வந்து கைது பண்ணுங்கன்னு சொல்லல, ஒரு எஃப்ஐஆர் போட்டு இதை விசாரிங்க, இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு, அதை விசாரிச்சு நீங்க கோர்ட்ல கொடுத்தீங்கன்னா கோர்ட்டு சொல்லட்டும் அவங்க தப்பு பண்ணாங்களா இல்லையான்றது. அவங்க நிரபராதினா கோர்ட்டு விட்டுற போகுது. அதுதான் அவங்க சொன்னாங்க, அதையே செய்யலையே. ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன் வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.